டேய் டேய் இதுல பாட்டு வேற. டேய் அவ பாக்குறது உன்னையா இல்லை என்னையா? யாரு? இதோ அவதான். நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாதடா, என்னதான். Squad! Southern! 21 கேரளா பட்டாலியனோட 2 நாள் கேம்ப நாம இங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? Yes sir. பயங்கரமான ஆளா இருக்கான். யாரு? உன் ஃப்ரெண்டு தான். ஏன் அப்படி சொல்ற? ஒன்றும் இல்லை. என்னடா? யாரு முதல்ல பார்த்தது? இவங்க தான் சார். மீடியா? நோ சார். ஃபாரன்சிக்ஸ் டீம் வந்துட்டாங்க. அங்க யாரு ஹெட்? ரஹ்மான் சார். பாடி ஐடென்டிஃபை ஆச்சா? நோ சார், பாடி பாதிக்கு மேல டீகம்போஸ் ஆயிடுச்சு. ஆள் யாரும் தெரியுதா? சும்மாரா, போலீஸ் கட்ட போறாங்க. ஒரு ஆள் இறந்து போய் இயற்கையோட சேர்ற சமயத்துல தான் அந்த பாடி டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல ஈக்கள் அதுல முட்டையிடும். கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்குள்ள அந்த முட்டை உடைஞ்சு புழுக்களா ஆயிடும். இந்த பாடியில இருந்து கிடைச்சது 3 நாளைக்கு முன்னாடி உருவான புழுக்கள். சோ இந்த பாடி 4 நாளைக்கு முன்னாடி உள்ளது.
மேடம் சொல்கிறத வச்சு பார்த்தா 20th நவம்பர் மர்டர் நடந்திருக்கணும். எஸ் பிஜாய். எது எப்படியோ லலிதாவோட ஃபைண்டிங்ஸ் கரெக்டாக இருக்கு. இது 4 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. இதில் என்னன்னா வேலை தெரிஞ்சவன் தான் அதை செஞ்சுருக்கான். ஜுகுலார் வெயினில் ஒரு நீடில் மார்க் இருக்கு. உனக்கு அந்த சிரிஞ்சோட லேப் ரிசல்ட் கிடைச்சதா? கிடைச்சது சார். அதுலேயும் சைன் டிடெக்ட் ஆகிருக்கு. ஆப்வியஸ்லி பாய்சிங் தான். இருந்தாலும் நான் ஆர்கன்ஸோட சாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். லேபுக்கு அனுப்புவோம். அதோட ரிசல்ட் வர லேட் ஆகுமா சார்? லெட்ஸ் சி, வெயிட் பண்ணுவோம். அப்போ நான் ப்ரொசீட் பண்ணவா? தாராளமாக, நீ தைரியமாக ப்ரொசீட் பண்ணு. சார், கில்லர் கிட்ட லீட் பண்ற மாதிரி பயாலஜிக்கல் எவிடன்ஸ் எதுவும் சீன்லேருந்து கிடைக்கல. பட் ஐ திங்க் யூ வில் ஃபைண்ட் திஸ் இன்ட்ரெஸ்டிங். விக்டிமோட நகத்துக்கு அடியிலிருந்து எடுத்திருக்கிற மண் துகள்களும் ஸ்பாட்ல கிடைச்ச மண் துகள்களும் மேட்ச் ஆயிருக்கு. So I strongly affirm that the victim was murdered in that place itself. And we have one more trace of evidence. 9 இன்ச் நீளமுள்ள ஒரு ஷூ பிரிண்ட். இந்த சோல் மார்க் எந்த கம்பெனியோட ப்ராடக்ட்னு இமீடியட்டாக கண்டுபிடிங்க. சார். குட் மார்னிங் சார். சார், சிட். மேடம், இந்த இறந்து போன ஃபேபியன் ஜான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்காரு. அந்த ஆளோட ஃபோனை செக் பண்ணி பார்த்ததுல நவம்பர் 20th வரைக்கும் அந்த ஆள் இடுக்கியில் இருந்திருக்காரு. அண்ட் ஆஸ் பர் எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் கொலை நடந்திருக்கிறதும் அதே நாளில் தான். So, what next? எஸ் மேம், இது எங்கள் கம்பெனியோட லேட்டஸ்ட் மாடல் பிரிண்ட் தான். நீங்கள் சொல்கிற 20ஆம் தேதிக்கு முன்னாடி கேரளாவில் ரொம்ப கம்மியான பேர்ஸ் தான் சேல் ஆகிருக்கு இல்லையா? ஆமாம் மேடம். ஆக்சுவலி இந்த மாடல் வெளியில் வந்து 10 நாள் தான் ஆகுது. வாட் அபவுட் த ஆன்லைன் சேல்? இது வரைக்கும் லான்ச் ஆகலை மேடம். ஓகே, எனக்கு இந்த சேல்ஸோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் வேணும். கொடுத்துருங்க சார். சார், இங்கே இருக்க யாருக்கும் ஃபேபியன் அவ்வளோவா தெரியல. அவர் இங்கே ரெகுலராக வரதில்லைன்னு தெரியுது. அந்த ஷூ சேலோட ஃபாலோஅப் என்னாச்சு? அந்த லிஸ்ட்டில் சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சார், எஸ். புளியமர செக் போஸ்ட்லேருந்து வார்டன் வந்திருக்காரு. ஓ, வரேன் சார். சார், அன்னைக்கு விடிய காலையில் ஒரு வண்டி வந்துச்சுங்க சார். அது ஒரு வெள்ளை கலர் காரு. அந்த கார் நம்பர் நோட் பண்ணீங்களா? இல்லையே. ஏன் நீங்கள் நோட் பண்ணல? அந்த வழியாக வண்டிங்கள்லாம் அவ்வளவா வராதுங்க சார். எப்போவாவது ஒரு தடவை தான் வரும். இந்த வண்டியை குறிப்பிட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன காரணம்? அது சார், நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டேன். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குதுன்னு எழுந்துச்சு பார்த்தேன். அந்த ஆள் செக் போஸ்ட்டை தூக்கிட்டு கார் எடுத்துகிட்டு போகிறத பார்த்தேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. சாரி சார், அன்னைக்கு கொடுத்த லிஸ்ட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு. மிஸ்டேக்கா? கோட்டயத்தில் ஒரு சேலை அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டோம். அந்த ஆள் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. அப்புறம் சார், அந்த ஆள் ஒரு போலீஸ்காரன். சார், அந்த ஆள் ஒரு போலீஸ்காரன் சார். எல்லா எவிடன்ஸும் அவருக்கு அகென்ஸ்டாக இருக்கு மேடம்.
கோட்டயம் ஷோரூம்ல இருந்து ஷூ வாங்கினது அந்த ஆள் தான் ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த ஆள் காரு அதே நாள்ல மேம் ஹை ரேஞ்சில் கிராஸ் ஆனதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைச்சிருக்கு. புளியமர செக் போஸ்ட் வார்டனோட ஸ்டேட்மெண்ட்டும் அந்த ஆளுக்கு எதிராக தான் இருக்கு மேம். Take him. சார் என் பொண்ணை காணும் சார். நீ தண்ணி அடிச்சிருக்கியா? என்ன பிள்ளை சார்? சார் என் பொண்ணை காணும் சார். எந்த இடத்துல? இடசேரி காலனி கிட்ட சார். அது நல்ல சரக்கு வைக்கிற இடம். நீங்க அங்கதான் இருக்கீங்களா இப்போ? இல்ல. அப்புறம் பொண்ணை கூட்டிக்கிட்டே எவனாவது தண்ணி அடிக்க போவானடா? ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர வழியில நான் என் பொண்ணை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வர வழியில தான் சார். இந்த மிஸ் ஆன இடம் கரெக்டா ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். சரி வா வா. சார் வண்டி எடு. ஓகே சார். ஏறு. பொண்ணுக்கு எத்தனை வயசு? 14 முடிஞ்சது சார். 14 முடிஞ்சது. போட்டோ ஏதாவது இருக்கா? அவளுக்கு ஆட்டிசம்னு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இந்த யூடியூப்ல பாட்டு பார்க்கறதுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். என் ஃபோனை அவள் கையில் கொடுத்துட்டு தான் நான் அங்கே உள்ளே போனேன். உன் ஃபோன் நம்பர் சொல்லு. 8943. ஹலோ
சொல்லுங்க சார். உன் பொண்ணை எங்கே விட்டுட்டு போனேன்னு சொன்ன? இங்கே தான் சார் என் பொண்ணை விட்டுட்டு போனேன். சார் இங்கே தான் இருக்கு. சி டைப் லொகேஷன் கிடைச்சிருக்கு. 500 மீட்டர் லிமிட்குள்ளே இருக்கிறதா சொல்கிறாங்க. சார் இவ்வளோ பெரிய ஏரியாவை எப்படி கவர் பண்ணுறது? உன்னோட கூகுள் பாஸ்வேர்ட் சொல்லு. ரேச்சல் என் பொண்ணோட பேர் தான் சார். என்னங்க சார்? அதியா நீங்க இல்லைங்க சார். வேற யாரெல்லாம் இருக்கீங்க? இங்க யாரும் இல்லை சார். அது என்னோட பொண்ணு தான் சார். வினய் ஏடி வாடி. ஏய் வாடி. எங்க அந்த பொண்ணு? சொல்லு எங்க? மரியாதையா உண்மை சொல்லு. வா உள்ள. வா உள்ள வாங்கறல. அம்மாடி இங்க பாரு. ஒண்ணு இல்ல. ஏய் ஒழுங்கா போடி முன்னாடி. ஓ அம்மாடி ரேச்சல். அம்மாடி குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ப்ளீஸ். என்ன மேடம்? இது செபினோட பேக்ல இருந்தது. இது இங்கேருந்து எடுத்ததுனால சாதாரணமாக எடுத்துக்காதீங்க சார். இது வெளியிலேருந்து மட்டும் கிடைச்சிருந்துச்சுன்னா இதனோட விளைவு என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல சார். சொல்லுங்க. இவன் இப்பவே இப்படி இருக்கான்னா ஃபியூச்சர்ல நிச்சயம் உங்களுக்கு தலைவலியா தான் இருக்கும். சார் நீங்க ஸ்டேஷனை மட்டும் இல்லை நடுவில் வீட்டையும் கவனிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். See, Mr. Peter, we are having a second thought about letting Sabin continue here. சாரி மேடம். இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் எனக்கு புரியுது. ஆனா இது அவன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண தவறா எடுத்துக்கிட்டு அவனை மன்னிச்சு விட்டுருங்க. இனி இந்த மாதிரி நடக்காத அளவுக்கு நான் கவனிச்சுக்கிறேன். Sabin, go to your class. Thank you, madam. அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. எனக்கு ஒன்றும் தெரியாது பாட்டி. அப்பா என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. எனக்கு தெரியாது.
அது எப்படி என் பேக்ல வந்ததுன்னு. பரவாயில்ல விடுறா, நீ அழாம தூங்கு. சிறுமியை கடத்திச் சென்று விற்க முயன்ற பெண் கைது. ஏற்கனவே பல சிறுமிகளை இந்த பெண் விற்றிருக்கிறார் என. அக்கா ம். அக்கா என்னடா வேணும்? அக்கா இந்த மாசம் நான் 9 நைட் டியூட்டி வந்திருக்கேன். அதுக்கு இல்ல அதுக்கு ஒரு வேலை செய். நீங்க உட்காந்துக்க, உன் சௌகரியத்துக்கு டியூட்டி பாரு, நான் மாறிக்கிறேன். நீங்க உட்காருங்கக்கா. இல்லடா உட்காரா. நீங்க உட்காருங்கக்கா. டீ குடிங்க. குடிங்க. நல்ல சூடா இருக்கு. நல்ல சூடுதான். டீயே சொன்னேன். டீயும் இல்ல லீவும் இல்ல. P30 கண்ட்ரோல். கண்ட்ரோல் P30 ஆன்சரிங். P30 நோட் பண்ணிக்கங்க. 7வது வயலுக்கு பக்கத்துல குருஷி சர்ச் ரோட்ல மேத்யூங்கிற ஒரு ஆள் வீட்ல 174 நடந்திருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. நீங்க SHO லொகேஷனுக்கு போன உடனே அங்க என்னாச்சுங்கிற விவரத்தை தெரியப்படுத்துங்க. சார் இந்த பக்கம் வாங்க சார், இப்படி தான் போகணும். சார் இந்த ஆளோட பேர் மேத்யூ சார். இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு. இங்க மார்த்தோமா ஸ்கூல்ல 7ஆம் கிளாஸ் படிக்கிறா. அங்கேருந்து வீட்டுக்கு பின்பக்கமாக நான் தான் சார் வார்டு மெம்பரு. பிள்ளை சாருக்கு தெரியும். போங்க, தள்ளி இல்லைங்க சொல்கிறேன்ல. பிள்ளை சார் வணக்கம். இங்கே யாரெல்லாம் இருக்காங்க? இங்கே மேத்யூ, லெனியும் அவங்க பொண்ணு டீனாவும். லெனி நம்ம சொசைட்டியில் செக்ரட்டரியாக இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பொண்ணோட பிறந்த நாளாம், அதனால சாயங்காலம் வர முடியாதுன்னு சொன்னாங்க. சார் இவங்களுக்கு 5-6 பசுமாடு கூட இருக்கு. இந்த பசுமாடுகளை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெங்காலி பையன் இந்த அவுட் ஹவுஸில் தான் தங்கியிருக்கான். இங்கே தான். பினி நீ அவுட் ஹவுஸை பாரு. ஓகே வா. அந்த வண்டியை உள்ள விடியா? தள்ளுங்க வண்டி வருது இல்லை, வழி விடுங்க. வண்டி வருது.
இல்லை சார், வண்டியில் என் மொபைல் இருக்க எடுத்துட்டு வாங்க. இல்லை சார், அது வந்து அங்கே இறந்துட்டா சார். சார் வேண்டாம் சார், கிரைம் சீன் சார். என்னது? அவனும் போயிட்டான். சார், அம்மா சார். ஏன்பா பையன் இன்னும் ஸ்கூல்ல இருந்து வரல? அவன் என் கூட தான் இருக்கான், நான் கூட்டிட்டு வரேன். Thank you, ma'am. Yes, Kishore. What is your plan of action? Prime suspect Balbinder, ma'am. அவன் abscond ஆயிட்டான். Within 48 hours, I want a breakthrough. Sure, ma'am. மிஸ்டர் சுகுமார பிள்ளைக்கு இந்த கேஸோட ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்கு. He will assist you. Okay, ma'am. சார், அவன் அன்னைக்கே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டான் சார். அவன் ஃபோட்டோ ஏதாவது கிடைச்சதா பிள்ளை சார்? நாங்கள் எவ்வளவோ தேடி பார்த்தோம், அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஓகே, அவன் எந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்தா? அது சார், கனெக்ஷன் அவன் பேரில் தான் சார் இருக்கு. சிஏஎஃப்பும் ஐடி ப்ரூஃபும் அதில் இருக்கு. இது என்னைக்கு எடுத்த சிம்? இது 2016 எடுத்தது. பையன் எப்போ இங்கேருந்து அங்கே போனா? காலையில் போனதா அம்மா சொன்னாங்க. அப்போ நான் இங்கே இல்லை. அப்புறம் அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து கவனிச்சுக்கிட்டது அம்மா தான். ஆனால்
சரி. சார் பையனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு. பையனை மட்டும்தான் மூச்சை திணற வச்சு பார்க்கலாம். சரி சரிங்க நான் வரேன். இந்த சீன் ஆஃப் கிரைம்ல என்னை ஈர்த்த விஷயம் இதுதான். உயரம் அதிகமாகும் போது விழுற ஒவ்வொரு டிராப்பை சுத்தியும் இந்த மாதிரி ரியலைட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த டிராப்ஸ் ஒரு 60-70 சென்டிமீட்டர் உயரத்துல இருந்து தான் விழுந்திருக்கு. அதை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு சராசரி மனுஷனோட கைக்கும் தரைக்கும் இருக்கிற தூரம். இதுக்கும் கிரைமுக்கும் என்ன சம்பந்தம்? சில சமயத்துல கிரைம்க்கு இடையில அவங்க ஆயுதத்தால குற்றவாளி கையிலேயே காயம் படலாம். தட் மீன்ஸ் குற்றவாளி கையில் காயம் பட்டிருக்கு இல்லை மேம்? எஸ் கிஷோர், தட் இஸ் a possibility. அது அந்த ஆளோட வலது கையில் தான் சார் ஸ்டிச் பண்ணோம். அந்த காயம் ரொம்ப ஆழமாக இருந்தது. அப்புறம் அந்த ஆளை பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்படித்தானே? எஸ் சார். நான் டியூட்டி டாக்டரோட ரவுண்ட்ஸ் போயிட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த ஆள் மிஸ்ஸிங் சார். இந்த ஆள் தான் உறுதியாக தெரியுமா? இவர் தான் சார். இன்னொரு தடவை அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. ரிவைண்ட். பாஸ். ஜூம் பண்ணுங்க. சார், இந்த ஆள் உனக்கு தெரிஞ்சவனா? இது ஸ்டீபன் சார். என் ஒய்ஃப் வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் சார். விளங்குறியா? சரி, 1 கிலோ கொடுங்க. யாரா? ஐயோ சார். என்ன ஸ்டீஃபா, கை இன்னும் சரியாகலையா? இன்னும் கட் ஆகுக்கல சார். சரி வா, நம்ம போலாம். வா சார், பசங்களுக்கு கொஞ்சம் கறி வாங்கி கொடுத்துட்டு. டேய் நசீர, நெஞ்சு கூட்டில் இருக்கிற கறியை கொஞ்சம் நிறையா விட்டு பசங்களுக்கு நல்லா மிளகு போட்டு வறுத்து கொடு. அவங்களுக்கு அதான் பிடிக்கும். இந்த இதை வச்சுக்க. சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. நல்லா இடிச்சுக்கிட்டேன். ஏறு. கை நல்லா வலிக்குது சார். வண்டியிலே சார். பெல்விந்தர். என்ன? பெல்விந்தர் நானும் ஒன்றா பெயிண்ட் வேலைக்கு போயிருக்கோம் சார். நீ இப்போ என்ன வேலை செய்கிற? இப்போ சீவுறது. என்னது? கல் இறக்குற வேலை பார்க்குறேன் சார். இது யார் பிளான் பண்ணது? அவன் தான் சார். திருடலான்னு சொல்லி கூட்டு சேர்த்தான். கொல்லணும்னு நினச்சி செய்யலை சார். கைமீறி போய் அப்படி நடந்துருச்சு சார். அது சரி, அவன் இப்போ எங்கே இருக்கான்? அவன் பங்கெடுத்துட்டு போயிட்டான் சார். அவன் கிடைச்சானா சார்? சாரி பீட்டர், உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் அன்னைக்கு பையனோட ஸ்கூலில் நடந்த அந்த இஷ்யூ, அதை நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்.
12th படிக்கிற 2 பாய்ஸ் தான் அந்த தப்பை பண்ணியிருக்காங்க. நாங்க பார்த்தோம் அங்கிள் செபின் பேக்ல ஆன்ஸ் வைக்கிறத. அவங்களுக்கு பயந்து தான் அங்கிள் நாங்கள் நீ சொல்லாம இருந்தோம். அப்பா அப்பா சார் உள்ள வந்து உட்காருங்க. வேணாம். சார் டீ கொண்டு வா. வேண்டாம். பெங்காலியை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்க. அவன் இது வரைக்கும் வீட்டுக்கு வரல சார். நம்ம டீம் முசாஃபர் நகரில் கேம்ப் போட்டிருக்காங்க. சார் அம்மாவுக்கு இப்போ அப்படியே தான் இருக்காங்க. நிறைய வருத்தம் இருக்கு, ஆனால் அதை காட்டிக்கிறது இல்லை, அவ்வளோதான். அம்மாவுக்கு எல்லாமே அவன் தானே. மேரி போயிட்டாங்கிற ஒரு குறையும் அம்மா இது வரைக்கும் எங்களுக்கு காட்டினதில்லை. அவன் நினைப்பாவே இருக்காங்க. நான் அன்னைக்கு வீட்டுக்கு வரணும்னு நினைச்சேன் பீட்டர். பட் ஐஜியோட ஒரு கான்ஃபரன்ஸ் இருந்தது, அதான் வர முடியல. மேடம், அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமில் என்னையும் ஜாயின் பண்ண முடியுமா? பீட்டர், அது அவங்க அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறாங்க பீட்டர். இல்லை, அவங்கள நம்பாமல் இல்லை. சி, அதில் ப்ராக்டிக்கலாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை மேடம், என்னோட மன நிம்மதிக்காக தான். ஐ எம் சாரி பீட்டர், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மீட்டிங் இருக்கு. Have it? உங்க இமோஷனை என்னால் புரிஞ்சுக்க முடியும், பட் அஃபிஷியலாக என்னால் எதுவும் செய்ய முடியாது பீட்டர். நீ வேணும்னா ஒரு பேரலல் என்கொயரி நடத்திக்கோ. கேஸ் ஃபைலோட காப்பி ஸ்டேஷன்ல இருந்து வாங்கிக்கோ. தேங்க்யூ மேடம். சார், நீங்கள் எஸ்பியை பார்த்துட்டு தானே வரீங்க? அந்த ஃபைல் எடுத்துட்டு வா.
சுமேஷ் சார் ஒரு டீ. சார் 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 செபினும் நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கல்ல? சார் உங்களை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எப்பவும் சொல்லுவான் பெருசானதும் உங்களை மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு. சத்தியமா இது அவன் வேலை தான் சார். இப்போ அவன் தப்பிச்சிட்டான், நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கேன். என் குடும்பமும் பிள்ளைகளும் இப்படி வாழ்ந்தா யாருக்கு என்ன? என்னைக்கா இருந்தாலும் இங்கிருந்து நான் வெளியே போவேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கையெழுத்து போட்டு வாங்கி வைங்க சார். இந்தா கையெழுத்து போடு. என்ன பீட்டர்? ஒரு விஷயத்த உங்ககிட்ட. எனக்கு இப்ப வேலை இருக்கு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ம்.
எஸ் பீட்டர். மேடம், செபினும் டீனாவும் அக்யூஸ்டான பல்வேந்திரம் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்த டிக்டாக் வீடியோ இது. நான் ஸ்டீஃபனை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போயிருந்தேன். சி, மேடம், இது இன்குவெஸ்ட் டைமில் எடுத்த மேத்யூ ஃபோட்டோஸ். இதில் மேத்யூவோட கைகளை டேப்பால் கட்டினதுக்கு அப்புறம் தான் கிரைம் நடந்திருக்கு. வழக்கமாக ரைட் ஹேண்டர்ஸ் எதையாவது கட்டுறதா இருந்தால் அதை கிளாக் வைஸில் தான் கட்டுவாங்க. ஆனால் மேடம், இதில் கட்டியிருக்கிறது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கு. அந்த பெங்காலியோட பாடி கிடச்சதில்ல சார்? நான் தான் சார் அவனை தீர்த்து கட்டினேன். திருநதுக்கு அப்புறம் பங்கு போட தோணலை, அதனால தான். அப்புறம் ஏன் அவனை மட்டும் குழி தோண்டி போதச்ச? அதனால தானே உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு எல்லா கோணத்துலையும் பார்க்க முடிச்சுது. கோவப்படாதீங்க சார். டைல்ஸ் போடுற வேலை நல்லா செய்வல்ல? கொஞ்ச நாள் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் சார். அப்புறம் ஒரு சின்ன ஹோட்டல் கூட வச்சுருந்தேன் சார். ரெஜிஸ்டரில் இவனோட விசிட்டர்ஸ் லிஸ்ட்டை செக் பண்ணுங்க. சரிங்க சார். உட்காருங்க சார். அந்த ஸ்டீஃபனோட விசிட்டர்ஸ் லிஸ்ட்டை கொஞ்சம் பார்க்கணும். ஓ. ஸ்டீஃபனோட செல்ல எத்தனை பேர் இருக்காங்க சார்? கவர்மெண்ட் கணக்குப்படி 2 பேர். நேற்று 8 பேர் இருந்தாங்க. அதனால பிரச்சனை வரும்ல சார்? என்ன பிரச்சனை வரும்? கோர்ட்லேருந்து தானே அனுப்புகிறாங்க. அது சரி. லத்தீஃப் சார், நான் இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். பார்க்கலண்ணா, பார்த்து இருங்க. கிளம்பு கிளம்பு. இங்கே பாரு, என்ன காலையில் 5 மணிக்கெல்லாம் விட்டுடணும். போன வாட்டி மாதிரிலாம் பண்ணாடி. பேசுகிற நேரமா இது? என்ன சார்? சார் என்ன சார் வேணும்? உள்ள சார் அது யோ, உள்ள செக் பண்ணு. என்ன சார் பிரச்சனை? நீ என்னைக்கிட லத்தீஃப் கல்யாணம் பண்ண? 1 மாசம் ஆகுது சார் கல்யாணம் ஆகி. அப்படியா? எங்க ஒரு டீ போடு. பால் இல்லை சார். வரட்டியா இருந்தாலும் பரவாயில்ல. குடு பாப்போம். இதுல மண்ணெண்ணெய் இல்லையே. அப்போ இந்த ஸ்டவ்வை பற்ற வை. அது ரிப்பேர் சார், அது எரியாது சார். அது எரியும் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். அமைதியாரா. இங்க பாருங்க சார், இது ஸ்டீஃபன் என்னாட்ட பார்த்துக்க சொல்லி கொடுத்த பணம் சார். அவன் உனக்கு ஏதாவது கொடுத்தானா? இல்ல சார். அப்படியா? இல்ல, இதுல இருந்து நீயே எடுத்துக்கிட்டியா? இல்ல சார். ஏன் சார், உங்களுக்கு எப்படி சார் இது தெரிஞ்சது? நீ இதை யார்கிட்ட சொன்னியா? நான் அவகிட்ட மட்டும் சொன்னேன். முடிஞ்சது சார்.
ஐயோ வந்துட்டான் படுத்துறதுக்குன்னு 4 நாளாக என்னை தூங்கவே விடலை. இது என்ன கேஸு? அந்த லத்தீஃப் கையிலேருந்து கைப்பற்றின பணம் கேஸ் இருக்குல்ல. ஓ உள்ளதான் இருக்காங்க, பார்த்துட்டு வரேன். என்னாச்சு? எல்லாம் ஓகே ஆயிடுச்சு சார். கிடைச்சதா? இல்லை, நீங்கள் வேற சார், இது எந்த கேஸோடையும் மேட்சே ஆகலை. நீ எல்லா கேஸையும் பார்த்தியா? பார்த்துட்டேன் சார். டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்டரில் தேடினியா? காசர்கோட்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பார்த்துட்டேன். யோ சார், நீ அந்த ஜேசிஎல் டேட்டாவை பார்த்தியா? ஜோனல்து அதில் பார்க்கணுமா சார்? சார் 15 வயசுல ஒருத்தனை கொன்ன குற்றத்துக்காக வந்தவன் தான் சார் ஜானி. அவன் வந்தப்போ ஆள் ரொம்ப சைலண்டாக தான் இருந்தான். அப்புறம் அவன் இதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனால் வந்து 1 வருஷத்துக்குள்ள அன்னைக்கு இருந்த வார்டனை குத்திட்டு இங்கேருந்து தப்பிச்சு போனவன் தான். அதுக்கப்புறம் விசாரணை எதுவும் நடக்கலையா? விசாரணையெல்லாம் நடந்தது சார், அவன் கிடைக்கவே இல்லை. அப்புறம் குத்து வாங்கினவனும் அதை பெருசு பண்ணாமல் விட்டுட்டான். இந்த கேஸ் நம்மளை ரொம்ப குழப்பதே சார். அவன் நம்ம கண்ணு முன்னாடியே எங்கேயோ மறைஞ்சிருக்கான் பிள்ளை சார். வேற ஒரு பேர்ல, வேற ஒரு ஐடென்டிட்டியில். நான் கால் பண்ணுறேன். சரி. இல்லை சார், இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் சார். இதில் ஒரு கையெழுத்து போடுங்க சார். புல் எடுத்து வைக்கட்டுமா சார்? வேண்டாம். சார். டீ இந்தப்பா. இல்லை சார், டீனாவும் என்னோட பையனும் ஒரே கிளாஸில் தான் படித்தாங்க. பட் டீனாவோட ஃபியூனரலுக்கு வந்த இந்த பசங்க மட்டும் என் பையனை பார்க்க வரல.
ஆமாம் சார், நாங்கள் எல்லாரும் அங்கே இருந்தோம். மேத்யூஸும் அவர் குடும்பமும் எங்ககிட்ட அந்த அளவுக்கு அன்பாக இருந்தாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் லெனினும் மேத்யூஸும் இங்கே ஃபர்ஸ்ட் டைம் வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லை. டீனா மேல அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அக்கறை இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க 2 பேரும் என் ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. சிஸ்டர், நாங்கள் டீனாவை அடாப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சொந்தமா ஒரு வீடு கூட இல்லாத அவங்களுக்கு குழந்தைய தத்து கொடுக்க எங்க விதிமுறையில அனுமதி இல்லை சார். அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் வந்தாங்க. டீனா பேர்ல அவங்க வாங்கின வீட்டோட சொத்து டாக்குமெண்ட்ஸும் அவ பேர்ல வச்சிருந்த ஃபிக்ஸட் டெபாசிட் டீடைல்ஸோட வந்தாங்க. ஓகே மதர். சாரி சார், ரிப்போர்ட் நான் இமீடியட்டாக மெயில் பண்ணுறேன். தேங்க்யூ சார். குட் டே. ரீட் இட். மேத்யூ ரிலேட்டிவ்ஸ் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிற ரிட் கேஸோட விசாரணையில் எந்த இம்ப்ரூவும் இல்லையாம் பீட்டர். நான் இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணணும். கம் ஆன், brief me the progress. எஸ் மேம். மேடம், இது 2014 மார்ச் 26 கொச்சி ஏர்போர்ட்டில் வச்சு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள டைமண்ட்ஸை கஸ்டம்ஸ் மடக்கி பிடிச்ச நியூஸ் அது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த கேஸோட முக்கிய குற்றவாளி உபேதை கஸ்டம்ஸ் அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க. மேடம், அதே வருஷத்தில் ஏப்ரல் 24 கஸ்டம்ஸோட அஃபீஷியல் அக்கௌண்ட்ல இருந்து 1 கோடி ரூபாய் இறந்து போன மேத்யூவோட அக்கௌண்ட்க்கு கிரெடிட் ஆயிருக்கு. இது பாருங்க. அவங்க பிடிச்ச டைமண்ட்ஸோட மார்க்கெட் வேல்யூவும் கஸ்டம்ஸ் இனாமா கொடுத்த பணத்தை வச்சு பார்க்கும்போது காட்டி கொடுத்தது மேத்யூவாக தான் இருக்கணும். 5 வருஷம் மனசுக்குள்ளேயே வச்சிருந்த காட்டி கொடுத்தவன் மேலே உள்ள பகையா இருக்கலாம் இந்த கேஸோட மோட்டிவ். வேர் இஸ் உபைத்? உபைத் ஜெயிலில் இருந்து 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் ஆனா. நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் மேடம். குட் ஒர்க் பீட்டர். wrap it up fast. தேங்க்யூ மேடம். சார் நான் அதை விசாரித்தேன் சார். ஆனால் إله إلا الله لا 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 إله إلا الله ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார். லாரி வந்து பைக் மேலே மோதிருக்கு. ஆள் ஸ்பாட்லேயே இறந்துட்டான் சார். لا إله إلا الله 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 لا إله إلا الله.
நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்கம்மா? நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன்ப்பா. இன்னைக்கு என் பேரனோட பிறந்தநாள் இல்லை. சார், சார், இந்த ஜானியா இருக்குமோ உபைது? ஜானி எந்த வருஷம் ஜூனியர் ஹோம்லேருந்து தப்பிச்சான்? அது 97. இந்த உபைது இறக்கும்போது எத்தனை வயசு இருக்கும்? 27. அதுவா இருக்காது. இல்லை சார், கொஞ்சம் கஞ்சா கிடைக்க வாய்ப்பு இருக்கா? ஆட்டோ எங்க போனோம்? அண்ணே, அந்த போதை நீங்க எடுக்கு. என்னண்ணே? என்ன? ஒன்றும் இல்லடா, நாங்கள் போகிற வழியாக அப்படியே இறங்கிக்கிறோம். இதெல்லாம் என்னைக்கு சார் நீங்க லீகல் ஆக்குவீங்க? எத்தனை கிலோ இருக்கு? 5 கிலோ சார். ஒத்துக்கிட்டானா? இல்லை சார். இவனோட ஒப்புதல் வாக்குமூலம் என்னன்னு நான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. கிரைம் நம்பர் 1048/2019 நம்பர் கேஸில் முதல் குற்றவாளியான மகேஷ் எனும் நான் விசாரிக்கையில் ஒப்புக்கொண்டது. நானும் இடுக்கி ஜில்லாவில் காலியார் என்ற இடத்தில் உள்ள என் நண்பன் ஸ்டீஃபனும் சேர்ந்து. ஸ்டீஃபனா? சார், யார் இந்த ஸ்டீஃபன்? கடந்த மாதம் அறிமுகப்படுத்துறேன்டா. முதல் வாரத்தில் ஏதோ ஒரு நாள் தமிழ்நாட்டில் உள்ள சேலத்திற்கு சென்றோம். சேலத்துக்கா? கூட்டு போறோம். அங்குள்ள முருகன் என்ற நபரை சந்தித்து பணத்தை கொடுத்து 10 கிலோ கஞ்சாவை வாங்கி திரும்பி ட்ரெயினில் ஊருக்கு வந்துட்டோம். அப்புறம் கஞ்சாவை பிரித்து எடுத்துக்கிட்டோம். இதில் எதுவும் விட்டு போயிடக்கூடாது. அப்புறம் ஸ்டீஃபனை முக்கிய குற்றவாளி லிஸ்ட்டில் சேர்த்து போலீஸ் கஸ்டடியில் விசாரிக்கணும்னு கோர்ட்டில் ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. சரிங்க சார். சரி, ஏதாவது தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க. சார். என்னங்கம்மா, மறந்தெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லையா? எல்லாத்தையும் என் பேரன் டாக்டர் கவனிச்சுக்கிட்டு இருந்தா. இனிமே கொஞ்சம் கவனமா இருங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சுகர் கொஞ்சம் லோ ஆயிடுச்சு. சார், நீங்கள் எங்கே சார்? இங்கே அம்மாவை இங்கே சேர்த்துருக்கோம். அம்மாவுக்கு என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, சுகரில் சின்ன ஒரு வேரியேஷன். நான் ஒரு சவாரி ஏற்றிட்டு வந்தேன். இங்கே பக்கத்தில் தான் என் வீடு. என் பொண்ணு எப்போ உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பா.
தண்ணி அடிச்சிட்டு தான் இருக்கேன் எப்பவும். நான் இப்போ தண்ணி அடிக்கிறத விட்டுட்டேன் சார். பிறந்ததுலேருந்தே என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை சார். அவன் மேலே எல்லாரும் இறக்கம் காட்டுவாங்க, அதுக்கு அவள் கோவப்படுவான். இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியாது. அதனால தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தண்ணி அடிக்கிறது அதிகமானதுனால என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா. அன்னைக்கு உங்களால் தான் சார் எனக்கு என் பொண்ணும் பொண்டாட்டியும் திரும்ப கிடைச்சாங்க. சார், ஸ்டீஃபனுக்கு எதிரான கேஸை ஹைகோர்ட் தள்ளுபடி பண்ணிடுச்சு. ஒரு குற்றவாளி கொடுக்குற வாக்குமூலத்தால் இன்னொரு நபரை குற்றவாளி ஆக்க முடியாதான்? ஸ்டீஃபனை கஸ்டடியில் எடுக்கணுங்கிற நம்ம பிளான் இனி நடக்காதுல்ல சார்? ஹெவன் கூட்டு கொலை கேஸோட குற்றப்பத்திரிக்கை மேடம். ஸ்டீஃபன் தான் குற்றவாளியா? எஸ் மேடம். ஆர் யூ ஷூர்? என்னோட ஃபைண்டிங்ஸ் எல்லாம் ராங் ஆயிடுச்சு. ஸ்டீஃபன் தான் குற்றவாளி மேடம். திருடணுங்கிறது தான் மோட்டிவ். மேடம், எனக்கு கொஞ்ச நாள் லீவ் வேணும். அம்மாவுக்கு சுத்தமாக உடம்பு சரியில்லை. நான் தான் அவங்கள பார்த்துக்கணும். தேங்க்யூ மேடம். பீட்டர், வா, உள்ள வா. உட்காருங்க. ஒய்ஃப் வீட்டில் இல்லை, நான் டீ கொண்டு வரேன். வேண்டாம் சார். ஓ, இன்வெஸ்டிகேஷன் ரைட் ட்ராக்கில் தான் நடந்தது. அப்புறம் என்னாச்சு? நான் அதை க்ளோஸ் பண்ணுவேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? கொல்லப்பட்டது என்னோட பையனும் தானே. சில விஷயங்களில் நேர் வழியை விட நல்லது குறுக்கு வழியில் போகிறது தான். நான் அந்த வழியாகவும் போய் பார்த்துட்டேன். ஸ்டீஃபனை கஸ்டடியில் எடுக்கணுங்கிற நம்ம பிளான் இனி நடக்காது இல்லை சார்? என்னோட பிளான் நடந்துருச்சு பிள்ளை சார். நீங்கள் தானே ஸ்டீஃபனுக்கு வக்கீலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. சொல்லுங்கள் சார்.
இந்த கேஸில் உங்களோட ரோல் என்ன? யார் அந்த ஜானி? வாட் த ஹெல்? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்ற. நீ சொல்லுவ. ஃபேபியன் ஜான். ஜான்ல இருந்து ஃபேபியனான அவனோட வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருந்தது. டைமண்ட் ஸ்மக்லர்ஸோட நம்பிக்கைக்குரியவனான அவனோட கேரியர்ஸ் கர்ப்பிணி பெண்கள். Attention ladies and gentlemen, we are approaching our destination. Kindly pass. ஃப்ளைட் லேண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட உடனே அவங்க ஒரு டேப்லெட் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட் ஆகும். கேபின் க்ரோவோட ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெயில் ஆகும்போது மெடிக்கல் எமர்ஜென்சி எக்ஸிட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. Service 123 medical emergency on board. Request priority and medical assistance on landing. லேண்ட் ஆன உடனே அந்த பேஷண்ட்டை ஏர்போர்ட்டில் இருக்கிற மெடிக்கல் எய்ட் ரூமுக்கு மாற்றுவாங்க. அங்கே இருக்கிற டாக்டர் ஃபேபியனோட ஆள் தான். டயக்னோசிஸ் கூட பண்ணாமல் அவளுக்காக தயார் பண்ணி வச்ச ஆன்டிடோட்டை டாக்டர் கொடுப்பார். அதுக்கப்புறம் அவங்கள மெடிக்கல் காலேஜ்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அங்கே மேல்ன சார்ந்த மேத்யூவுக்கு இதில் சந்தேகம் வந்தது. அந்த ஆள் அந்த டீட்டெயில்ஸை கஸ்டம்ஸ்க்கு அனுப்பிட்டார். ஃபேபியனோட அடுத்த மூவ்மெண்ட்டுக்காக அவங்க காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவன் அன்னைக்கு கேரியராக யூஸ் பண்ணது அவனோட உயிருக்கு உயிரான ஆன்சியை. எனக்கு அவ வேணும் வக்கீல் சார். என்ன ஆனாலும் சரி, எனக்கு அவ வேணும். பொபைதை அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன்சிக்கு ஜாமீன் கிடைச்சது. ஆனால் எத்தனை நாளாக காத்துட்டு இருந்தோம். இது எல்லாத்துக்கும் நான் காரணம் ஆவன்னு நினைக்கவே இல்லை. நீ என்ன மன்னிப்பல்ல? நம்ம குழந்தை நாம எதிர்பார்த்த மாதிரி பெண் குழந்தை இல்ல. நான் குழந்தைய பார்க்கணும்னு டாக்டருங்க கிட்ட எத்தனையோ தடவை கேட்டேன் ஜானி. ஆனா அவ பார்க்க எப்படி இருந்தா ஜானி? அழகா இருந்திருப்பான் இல்ல?
உனக்கு ஞாபகம் இருக்கா? நாம அவளுக்காக யோசிச்சு வச்ச பேரு. நான்சி ப்ளீஸ், நம்ம எல்லாத்தையும் மறந்துடலாம். எஸ், நாம எல்லாத்தையும் மறந்துடலாம். எல்லாத்தையும் மறந்துடலாம். மறந்துடலாம். ஆன்சி, ஆன்சி, அப்புறம் அந்த இன்ஃபார்மரை தேடி கண்டுபிடிக்கணும்னு மட்டும்தான் ஃபேபியன் மனசில் இருந்தது. அவன் எங்கெங்கேயோ தேடி பார்த்தான். கடைசியில் சில வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டான். யாரா நீங்களா? விடுங்கடா. இருடா. உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உனக்கு தெய்வமா இருந்தேன். நீ கேட்கறது எல்லாத்தையும் தந்த உன்னோட தெய்வம். இவ்வளவு தத்தெடுக்கிறதுக்காக தானே நீ இது எல்லாத்தையும் செஞ்ச. நீ பயப்பட வேண்டாம்.
எனக்கும் ஒரு பொண்ணு இருந்தா உனக்காக தான் உன்னோட அப்பா என்னோட பொண்ணை கொன்னுட்டாரு. நீ பயப்படாத, நீ பயப்படாதன்னு. நீ இழக்கிறதுக்கு இனிமே எதுவும் இல்லை எனக்கும். மேத்யூஸ் அண்ணா, அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம செபினை கொன்னவனை. அந்த பாவி இன்னும் உயிரோட இருக்கானாப்பா? ஹான்சி எங்க? என் பையன் எங்க? பீட்டர் ப்ளீஸ், அது ஒரு மிஸ்டேக். யாரோடது? தெய்வத்தோடது. அந்த தெய்வம் என்னை மன்னிச்சிடும். அந்த நினைப்புல தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கியா? நான் வந்தது உன்னையும் கொண்டு பொண்ணமாக்க தான்.
கடவுள் மன்னிப்பாரு, ஆனா நான் மன்னிக்க மாட்டேன். தீவிர விசாரணைக்கு பிறகு சாட்சியின் வாக்குமூலங்கள் ஆதாரத்தின் அடிப்படையில் இவர் குற்றவாளி என்று சந்தேகமின்றி தெளிவாகிறது. ஆகையால் இந்த வழக்கில் கூடுதல் ஆதாரங்களை கண்டறிய குற்றவாளியை ரிமாண்ட் செய்து போலீஸ் கஸ்டடியில் விசாரிக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். டிஃபென்ஸ். இரண்டு சாட்சிகளையும் விசாரிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய நீதிபதியை கேட்டுக்கொள்கிறேன். Permission granted. போலீஸ் சர்ஜன், கோட்டை மெடிக்கல் காலேஜ். விக்டிமோட மரணம் 2019 நவம்பர் 20ஆம் தேதி தான் நடந்ததுன்னு நீங்க உறுதியா சொல்றதுக்கான காரணம்? பாடியிலேருந்து உருவான புழுக்களோட வயசை நிர்ணயிச்சோம், அந்த உடல் எந்த நிலைமையில இருக்குங்கிறத வச்சோம் பாடி 4 நாளைக்கு முன்னாடி உள்ளதுங்கிற முடிவுக்கு நாங்க வந்தோம். அதாவது 2019 நவம்பர் 24ஆம் தேதி கண்டுபிடிக்கப்பட்ட உடல் 4 நாளைக்கு முந்தைய உடல்னு பரிசோதனையில தெரிய வந்திருக்கு இல்லையா டாக்டர்? ஆமா. That's all, Your Honor. காளியார் போலீஸ் ஸ்டேஷன் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் பி.ஜி. சுகுமார் பிள்ளை. இந்த விவரங்களில் கிடைத்த தகவல் படி காளியார் போலீஸ் ஸ்டேஷனில் 2019 நவம்பர் 16ஆம் தேதியில் வழக்கு பதிவு செய்த ரெஜிஸ்டர் ஜிடிஎன் காப்பி சரியா இருக்கா? கரெக்ட். இந்த கேஸ்ல குற்றவாளியா இருக்கிற பீட்டர் அன்னைக்கு காளியார் போலீஸ் ஸ்டேஷன்ல அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரா இருந்து உங்ககிட்ட கொடுத்த கம்ப்ளைண்ட்டை இதுல நீங்க ரெஜிஸ்டர் செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருக்கேன். என்னென்ன இருந்தது அந்த கம்ப்ளைண்ட்ல? அவருடைய KL 38C 1213 ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உள்ள எர்டிகா கார் 2019 நவம்பர் 16ஆம் தேதி திருட்டு போயிருக்குன்னு. That's all, Your Honor. 2019 நவம்பர் 20ஆம் தேதி துபாயில் தங்கி இருக்கிற இப்ராஹிம் மெர்சி தம்பதிகளின் மகளான அமலாவின் 9வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க. அந்த விழால பங்கெடுத்துக்க மெர்சியின் அம்மாவும் சகோதரனும் 2019 நவம்பர் 18ஆம் தேதி கொச்சியிலிருந்து துபாய்க்கு போயிருக்காங்க. அவங்க 2019 நவம்பர் 27ஆம் தேதி தான் ரிட்டர்ன் கேரளாக்கு வந்திருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனோட லைவ் வீடியோ இப்ராஹிமோட ஃபேஸ்புக் ஐடியில அப்லோட் பண்ணிருக்காங்க. அது இப்ராஹிம் ஃபேஸ்புக் அக்கவுண்டோட லிங்க். தயவு செய்து பரிசோதிங்கள் யுவர் ஆனர். அதிர்ஷ்டவசமாக இங்கு குற்றவாளி கூண்டில் நிற்கும் என் கட்சிக்காரர் தான் அந்த விழாவில் கலந்து கொண்ட மெர்சியின் சகோதரன்.
அன்னைக்கு அவங்க பயணம் செய்ய பயன்படுத்திய பாஸ்போர்ட். வேறொரு நாட்டில் விழாவில் கலந்து கொண்ட எனது கட்சிக்காரர் அதே நாளில் கேரளாவில் ஒரு கொலையை செய்தார் என்று விசித்திர வாதத்தை இவர்கள் ப்ராசிக்யூட்டர் முன் நின்று வைத்திருக்கிறார்கள். ஆகையால் என் கட்சிக்காரரை இவ்வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு கனம் நீதிபதி அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கின் விசாரணை சரியான கோணத்தில் நடக்கவில்லை என்று இந்த நீதிமன்றத்திற்கும் தெரியும். இதை விசாரித்த அதிகாரியின் முந்தைய டிராக்கர் கோடை மனதில் வைத்துக்கொண்டு அவரை இந்த வழக்கிலிருந்து விலக்கி வைப்பதற்கு இந்த கோர்ட் விரும்பவில்லை. இருந்தாலும் இடுக்கி ஜில்லா போலீஸ் அதிகாரி இந்த வழக்கில் டைரக்ட் சூப்பர்விஷன் நடத்த வேண்டும் என்று இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. சார், என்னோட சர்வீஸ் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இது வரைக்கும் விசாரிச்ச எந்த கேஸ்லையும் தோத்ததே இல்லை. இங்கேயும் என்னோட விசாரணை கரெக்டாக இருந்தது. ஒரு ரீபோஸ்ட்மார்ட்டமுக்கு இந்த கேஸில் சான்சஸ் இருக்கா சார்? நீ என்னையா பேசுற? உன்னோட பிரச்சனை டைம் ஆஃப் டெத் தானே, காஸ் ஆஃப் டெத் இல்லைல்ல? எனக்கு அதில் இப்பவும் சந்தேகம் இருக்கு சார். 25 வருஷமா நான் இந்த தொழிலில் இருக்கேன். உன்னோட விசாரணையில் தான் ஏதோ தப்பு நடந்திருக்கு. சார், நீங்கள் இப்போவும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்கன்னா சார், ஒருவேளை அந்த ஆள் நம்ம 2 பேரையும் ஒரே சமயத்தில் மிஸ்லீட் பண்ணியிருந்தா? இப்போ என்ன வேலை பார்க்குறதா சொன்னேன்? ஆம்புலன்ஸ் டிரைவர் சார். அப்புறம் சின்ன ஒரு மார்ச்சரி யூனிட்டும் இருக்கு. 2 நாளைக்கு இதுக்குள்ளேயே இருக்கட்டும். ஃப்ரீசர் ஆஃப் ஆகக்கூடாது. நீங்கள் போயிட்டு வாங்க சார், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆர்கன் சாம்பிள்ஸோட லேப் ரிசல்ட் என்னாச்சு? சார், ரிசல்ட் வந்துருச்சு. யா, ரீட் இட். நெகட்டிவ் தான் சார். பாய்சன் எதுவும் ட்ரேஸ் பண்ண முடியல. எந்த தப்பும் செய்யாத பசங்களையாவது நீ உயிரோட விட்டுருக்கலாம்ல.
என் பையனுக்கு கிடைக்காத சுவாசத்தை நான் உனக்கு தரப்போறேன். இந்த காத்து உன் இதயத்துக்கு போகும். உன் இதயத்தால் அதை தாங்கிக்க முடியாது. இது நான் அந்த பசங்களுக்கு கொடுத்த வாக்கு.